ஓகே ஓகே. ரெடம்ஷன்னா என்னடா அர்த்தம்னா? வாட் டு யூ மீன் பை ரெடம்ஷன்? அதான் ரிடீம்னா என்ன அர்த்தம்? ஷேர்ஸ் வந்து திரும்பி வாங்கிப்பாங்க. ஓகே. இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்றது ஷேர்ஸை வந்து திரும்பி வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த பார் வாங்கிக்கலாம், ப்ரீமியம்ல வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். ஃபேஸ் வேல்யூவோட ஜாஸ்தியா வாங்கினானா அதுக்கு பேர் ரிடம்ஷன் அட் ப்ரீமியம். ஃபேஸ் வேல்யூக்கு வாங்கினானா ரிடம்ஷன் அட் பார். ரிடம்ஷன் அட் ப்ரீமியம் வந்து கம்பெனி மேக்ஸ் பேமெண்ட் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் as well as ப்ரீமியம். நேற்றுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஓகே. ரிடம்ஷனுக்கு வந்து 5 ரூல் என்னன்னா, ரிடம்ஷன் வந்து கேன் நாட் பி மேட் இன் பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸ். அது ஒன்று. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட டியூ அப்ரூவலில் தான் வந்து அந்த ரிடம்ஷன் பண்ண முடியும். பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸில் பண்ண முடியாது. ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனியில் மட்டும்தான் அவங்க ரெடீம் பண்ண முடியும். அதே மாதிரி பண்ணுறது வந்து எதுலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷேரை வந்து நான் ரெடீம் பண்ணுறேன்னா அதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை இட் should be moved to a reserve called as capital redemption reserve account. ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு கம்பெனி வந்து கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸில் வந்து redemption at premiumனா it should be done only out of ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து தான் பண்ணணும் நம்ம. ஆர்டர் ஆஃப் பைபேக்கில் ஃபுல்லாக போட்டிங்களா கண்ணா? ம். ஸோ redemption வந்து partly paid upல பண்ண முடியாது. We have to make it fully paid up. Redemption happens only out of profits of general reserve. Equal amount of redemption should be transferred to capital redemption reserve. Redemption can happen at premium also. Redemption happening at premium should be paid out of securities premium account. Okay, Vada? So,
ஸோ இதான் ரிடம்ஷன் ஸ்டெப்ஸ் கண்ணா. ஃபஸ்ட்டு பார்ட்லி பேடப்பாக இருந்தால் யூ ஹவ் டு மேக் இட் ஃபுல்லி பேடப்பு. அதுக்கு ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேக் டு ஷேர் ஃபைனல் கால். ஹவு மச் டு பி ரீபேடு அப்படின்றதுக்கு வந்து எவ்வளோ நம்ம ரீபே பண்ணணும், ப்ரீமியம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடீமம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ரெடீமம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு டு ப்ரீமியம் ஆன் redemption. இப்போ ரீபேமெண்ட் எப்படி நடக்கும், டோட்டல் டு பி ரீபேடு ஜென்ரல் ரிசர்வ். சம்டைம்ஸ் ஜென்ரல் ரிசர்வில் பைசா இல்லைன்னா அதுக்கான ஷேர்ஸ் திருப்பி வந்து விற்றுட்டு டிபெஞ்சர்ஸையும் விற்றுட்டு அவங்க வந்து பைசா வாங்கிப்பாங்க. ஜென்ரல் ரிசர்வ் ஃபஸ்ட்டு பிஎன்எல் டு கேபிட்டல் redemption ரிசர்வ். இல்லை நான் வந்து கஜானாவில் வந்து பைசா இல்லை, நான் வந்து திருப்பி ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் ரிடம்ஷன் வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் தான் வந்து ப்ரையாரிட்டி ப்ரீமியம்க்கு பண்ணும்போது. ஓகே, அதுதான் நம்ம என்ன பார்த்துக்கணும், டு ப்ரீமியம் ரிடம்ஷன். கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணிடணும். இதுதான் வந்து ரிடம்ஷனோட ஸ்டெப்ஸ் கண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிடம்ஷன் இங்கே பார்த்தோமோ நம்ம. ஓகே, இது கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸாக. இது ஃபார்மேட் ஆஃப் ரிடம்ஷன். சி டீம்டு ரிடம்ஷன்னா என்னன்னா கம்பெனியால் திருப்பி தன்னோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்கிக்க முடியல, ஓகேவா, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஆஃப் த 3/4 இன் வேல்யூ ஆஃப் சச் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ட்ரிபியூனல் பேஸ் பண்ணி பெட்டிஷனை வந்து கிளைம் பண்ணி ஃபர்தராக ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸே வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம், தப்பு கிடையாது, இன்க்ளூடிங் த டிவிடெண்ட். ஓகேவா, இதான் டீம்டு ரிடம்ஷன் சொல்லுவாங்க. ரிடம்ஷன் ஃபுல்லி பேடப் ஷேர்ஸாக இருக்கணும். ஃபுல்லி பேடப் ஷேர்ஸாக இருக்கணும்னா அதை வந்து ஃபுல்லி பேடப் ஷேர்ஸாக மாற்றணும். ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனிலேருந்தே எடுத்துக்கலாம், இல்லை ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து இஃப் எனி ஷால் பி ப்ரொவைடட் ரெண்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் அவுட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரீமியம். ப்ரீமியம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூட் ஆஃப்டர்னா ப்ரீமியம் கேன் பி ப்ரொவைடட் ஒன்லி அவுட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1/4/2014 முன்னாடி இருந்துன்னா ப்ரீமியம் வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி எடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1/4/2014 அப்புறம் நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா ப்ரீமியம் கேன் பி ப்ரொவைடட் ஒன்லி ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ராஃபிட்ஸ்ன்றது என்னன்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ், security premium, revaluation reserve, capital reserve, or any security reserve will not be eligible for this purpose. But for free proportion of investment allowance reserve, development rebate reserve, workman compensation fund will be allowed. See, for the purpose of payment of premiumல வந்து இது capital, இது premium கணம். capitalன்றது par valueல பண்ணும், அது security premium, revaluation reservesலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகம். இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர செக்யூரிட்டி ப்ரீமியம், ரிவால்யூவேஷன் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், அன்ரியலைஸ்டுனா அந்த இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ், அப்புறம் டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. சரியா, இது ரெண்டும் இது அலோவ் பண்ண மாட்டாங்க, நாட் அலௌடு. எதுக்கு நாட் அலௌடு, திருப்பியும் நான் பேமெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் பண்ணும்போது
repayment of capital can be done. priority வந்து general reserve தான் செல்லும். ஓகே, ஃபர்ஸ்ட் priority வந்து general reserve, அப்புறம் P&L, அப்புறம் தான் இவங்கெல்லாம். ஆனா இவங்களது டச்சே பண்ணக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இது ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ ப்ரீமியம் இருக்காங்க பாத்தீங்களா, ப்ரீமியத்துக்கு எப்பவுமே நம்ம கேபிட்டல் ரிசர்வ் வெதர் ரியலைஸ்ட் ஆர் நாட், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், ஃப்ரீ போர்ஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமா பிரியறது இல்ல கண்ணம்மா. இது ரீபேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விதமா பிரியறதுடா. உங்க பார்ல நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் எடுத்துக்கணும், இது எடுத்துக்கூடாது. ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணணும்னா இங்கேருந்து எடுத்துக்கணும்னா செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து எடுத்துக்கணும். அது அப்புறம் வந்து கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து வெதர் ரிலீஸ்ட் ஆர் நாட், ஸ்டாச்சுரி ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ், இதுலேருந்துலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரூல்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். என்னோட கம்பெனியோட ரிடம்ஷனுக்காக நான் செப்பரேட்டாக வந்து ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதான் சொல்கிறாங்க. எது பண்ணனாலும் அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல இது பண்ணி வச்சிடணும். எது சிஆர்ஆரோட பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பேட் அப் போனஸ் ஷேர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது லாலியும் இதே தான் இருக்கணும். ஓகே, லாலியும் இது கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ அக்கௌண்டிங் ஃபார் நியூ ஷேர்ஸ்க்கு என்ன, பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், இதெல்லாம் அதே மாதிரி தான். ரிடம்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகேடா, நான் கொடுத்த நேத்திக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் தவிர மற்றதெல்லாம் ஓஆர்லாம் டில் டேட் முடிச்சிட்டிங்களா? ஓஆர், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், லேர்னிங் கர்வோடது, டிசிஷன் ட்ரீ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? வீடியோ ரெக்கார்டிங் பார்த்துட்டிங்களா? எது முடிக்கலடா? வேம் மெத்தட் அதெல்லாம், சாரி ஹங்கேரியன் மெத்தட்லாம் பண்ண எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே, டெஸ்ட் என்னடா ஆச்சு? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நான் இந்த வாட்டி ரொம்ப ஈஸி டெஸ்ட் தானே கொடுத்துருந்தேன், கஷ்டமா இருந்தா என்ன? ஃபார்மேட் அப்படிதான் கொடுத்தாங்க. எந்த எந்த டெஸ்ட் ஓவரா இருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் டெஸ்டா? ஓகே, சரி. ரிடம்ஷன் டியூ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமேம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு டிமேம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு மினிமம் ஆன் ரிடம்ஷன். அப்புறம் ப்ரீமியம் ரிடம்ஷன் இங்கே வரும். தோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரிடம்ஷன். ஓகேவா? அப்புறம் பேமெண்ட் மேடு வந்து இந்த என்ட்ரி. ஓகேவா?
இங்க பாருங்க கண்ணா இந்த சம்ம. இந்த சம் பாருடா. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த சம் படிங்க செல்மா. நந்தனா. ம். 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 சூப்பர். இங்க பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது பண்றாங்க. நான் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபுல்லி பேடப்பா பார்ட்லி பேடப்பா? ஒரே நிமிஷம் வந்துட்டேன் நந்தனா. ஸோ இங்க பாரு செல்லம்மா. நீங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் கேள்வி சொல்றீங்களா? இது பார்ட்லியா ஃபுல்லி பேடப்பா? அப்போ பார்ட்லி பேடப்க்கு இந்த ஜர்னல் என்ட்ரிக்கு நாட் அப்ளிகபிள். கரெக்டா? எவ்வளோடா ரெடீம் பண்ணோம் நம்ம? எவ்வளோ ஷேர்ஸ்டா ரெடீம் பண்ணோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோடா இருக்கீங்க? 200க்கு ரெடீம் பண்ணோம். கரெக்டா? ப்ரீமியம்ல ரெடீம் பண்றாங்களா பார்ல ரெடீம் பண்றாங்களா? ஸோ ப்ரீமியம்னா எவ்வளோ? 200 இன்டூ 10 ஆ 20 ரூபா. இப்போ ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்? ரெடீம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இந்த ஜர்னல் என்ட்ரி அப்படியே ப்ரீமியம் ஆஃப் ரெடம்ஷன் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். கரெக்டா? இந்த இந்த என்ட்ரி அப்போ பண்ணிட்டோமா? இப்போ இது எப்படி எடுக்க போறோம்? ப்ரீமியத்துலேருந்து எடுக்கிறது எப்படி எடுக்கணும் நம்ம? ஷேர் ப்ரீமியம் இருக்கா பார்க்கணும். 25 சஃபிஷியண்ட்டாக இருக்கா? அப்போ இப்படி எடுத்துடலாமா? ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் 2020 அதை எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். பார்ல இருக்கிறது எவ்வளோ? 200. அது எப்படி எடுக்க போறோம்? எதுலேருந்து எடுக்கலாம் செல்லம்? ரெவென்யூ ரிசர்வ்ஸ் 260 இருக்கா? 200லேருந்து எடுத்துடலாமா? ரெவென்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ். இப்போ இதுலேருந்து எடுத்துட்டோம், இதுலேருந்து எடுத்துட்டோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிடலாமா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 220 ஓகேவா? புரிஞ்சுதாடா? அடுத்த சம் போலாமா?
இந்த சம் படிச்சு பாருங்க செல்லம். ஈஸியா கஷ்டமா இருக்கா பாருங்க. நீங்க போட்டாமா பாருங்க. illustration 41. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காடா? பாருங்க இப்பவே பாருங்க. வச்சிங்களா? பாருங்க பாருங்க. எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாடா? ஆ ஓகேடா. இங்க பாருடா. எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் வந்து ஒன்று ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கிற அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை பிஎன்எல்லேருந்து இருக்கும். ஒருவேளை இவங்க நான் திருப்பி பைசா கொடுக்கறதே வந்து பார்ல பண்றேன், ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர் கேபிட்டல்ல பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஷேர்ஸ் அதாவது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதுக்கு என்கிட்ட பைசா இல்ல, நான் இன்னொருத்தர்கிட்ட திருப்பி கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறேன். அதானே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்றது, கடன் வாங்குறது, திருப்பி கொடுக்கறது. இந்த ரெண்டு வேஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் மூலமா இதை நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் அப்படின்னா நான் கஜானாலேருந்து கையவே வைக்க மாட்டேன். கரெக்டா? என்னோட டெபாசிட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். புரியுதாடா அந்த நான் உங்களுக்கு கான்செப்ட்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இருடா ஒரு நிமிஷம். ஆமா, அதாவது கஜானாலவே கை வைக்காம, ஜெனரல் ரிசர்வ் பிஎன்எல் அக்கௌண்ட்ல கை வைக்காம, உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் ஒரு இன்னொரு ஒரு 10 ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி கொடுக்கறதுக்கு 10 ஈக்விட்டி ஷேர்கள் பைசா வாங்குறேன். இங்க வாங்கி அப்படி கொடுக்கறது என் கஜானாலவே கை வைக்காம. சில பேர் இருப்பாங்க தெரியுமா, நல்லா பைசா வச்சுட்டே இருப்பாங்க, ஆனா யாருக்கா கடன் கொடுக்கும்போது மட்டும் பைசா இல்ல பைசா இல்ல பைசா இல்லைன்னு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து நான் கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ சி அவங்க they'll be having sufficient amount with them. பட் என்ன பண்ணுவாங்க, தன்னோட பைசா ஒண்ணுமே தொடாம ஒருத்தருக்கு யாருக்கா பைசா கொடுக்கும்போது, சார் உங்களுக்கு நான் பைசா கொடுக்கறது இவங்க கிட்ட கடன் வாங்கி தான் நான் கொடுக்குறேன், அவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்பனா என்ன, என்னோட ஜெனரல் ரிசர்வ்யோ பிஎன்எல்லையோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்றதுன்னா, இஃப் மை ஜெனரல் ரிசர்வ் இஃப் மை ஜெனரல் ரிசர்வ் ஆர் மை பிஎன்எல் அக்கௌண்ட் ஆல் மை ரிவாலுவேஷன் அஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஐம் நாட் டச்சிங் இட். ஓகே,
டச்சே பண்ண மாட்டாங்க. அவங்களோட டெபாசிட்டையோ அவங்களோட அசட்டையோ எதுவுமே தொடவே மாட்டாங்க. ஆனா கடன் கொடுக்கும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி தான் உனக்கு பைசா கொடுக்கணும். அந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரே நிமிஷம் செல்லம். உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நான் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அந்த அவங்ககிட்ட கடன் வாங்குறதுன்றது தான் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்புறம் என்ன, என்னோட கம்பெனியோட ஷேரை நான் வித்து அவங்ககிட்ட கடன் வாங்கி உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். அப்ப இங்க கஜானால கை வைக்கிறேன்னா, கஜானால கை வைக்கல. கஜானால கை வச்சாதான் கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற ரூல் சொல்றது. புரியுதா செல்வா? அதான் கான்செப்ட். இப்ப பாருங்க சல்மா, இப்ப புரியுறத பாருங்க. ம். அப்போ இந்த கேட்டகரியில இவன் வரவே மாட்டானா, ஜெர்னல் ரிசர்வ் வரமாட்டான். இந்த கடனை இஷ்யூ ஆஃப் ஷேர்ல பண்றோம். இந்த கடனை இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலமா பண்றாங்களா அப்படின்றதுக்கு எப்படி போறோம்னா, இப்போ வந்து இது பாரு சல்மா, 10 lakhs 8 லட்சம் தான் இருக்கு. அப்ப 2 லட்சம் ஜெர்னல் ரிசர்வ் டச் பண்ணியா கரெக்டா? உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்டா, இன்னொருத்தங்கிட்ட இருந்து எனக்கு வந்து 8,000 ரூபாய் தான் கடன் இருக்கு. அப்ப நான் என்னோட கையில இருந்து 2,000 ரூபாய் போடணும் கஜானால இருந்து. அப்போ ஜெனரல் ரிசர்வ் இன்வால்வ் ஆகுமா? அதான் சொல்லியிருக்காங்க. பிசிடி எவ்வளவு ரூபாய் இன்வால்வ் ஆகும்? 10 lakhs minus 8 lakhs 2 lakhs ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுப்பேன். புரியுதா செல்லம்? இவனை பாருங்களேன், 10 lakhs at par 8 lakhs at 8 லட்சம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ரிமைனிங் 2 லட்சம் ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து டச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பரிச்சலமா, 1 லட்சம் ரூபாய் நான் 10 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுக்கணும்டா. எனக்கு இஷ்யூலேருந்து 10 லட்சம் கொடுக்கணும். அதை தவிர இல்லாம 5% ப்ரீமியத்தில் ரிட்டர்ன் பண்ணணும்ன்றான். ஆனா எனக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? 8 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. இந்த 10% ப்ரீமியம் கிடைச்சிருக்கு, அதை கூட நான் இதோட நான் ஆஃப்செட் பண்ண முடியும். அப்ப நான் கஜால இருந்து எவ்வளவு எடுப்பேன்? 2 லட்சம் எடுக்கணும். கரெக்டா? புரியுதாடா? அதனால கேட்டகரி ஏஐ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா சார்ட் அவுட் ஆயிடுது. கஜானா கை வைக்க மாட்டேன். கேட்டகரி பிசிடில கஜானால கை வச்சே ஆகணும். 2 லட்சம் அதுல இருந்து எடுத்தாகணும். ஓகேவா? சாதாரணமா நம்மளோட லேமன் லாங்குவேஜ்ல நம்மளோட டெய்லி ஒரு கடன் கொடுக்கறது, ஒரு கடன் வாங்குறது, எப்படி நான் திருப்பி கொடுக்குறேன், எப்படி அந்த விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ், ரிடீம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்டர் ரைட்டிங். நான் அப்படிதான் கனெக்ட் பண்ணி சொல்லி தரேன். லாஜிக் புரியுது இல்லடா? சூப்பர் செல்லம். இப்போ இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோமா? இப்போ ஒரு 2:30 2:45 வரைக்கும் கிளாஸ் இருந்தா ஓகேவாடா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிட்டு வரீங்களா? நான் வெயிட் பண்ணவா? கண்டினியூ பண்ணலாமா கிளாஸ்? ஓகே செல்லம். டயர்டா இருந்ததுன்னா சொல்லுங்க அண்ணா. செல்லம்மா இன்சம் படிடாகணும். இல்லஸ்ட்ரேஷன் 42 இது மட்டும் படி. இப்போ நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேலன்ஸ் ஷீட் அசெட் கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கான். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1 lakh ஷேர்ஸ் கொடுத்துட்டு 100 lakhs ரிடீம் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ சொல்லுங்க. Fixed asset costing rupees 40 lakhs were sold for rupees 32 lakhs. It was derived that on 1st Feb, company issuing sufficient number of equity shares at par so as to finance the redemption and leaving a balance of 10 lakhs in the reserves. All the payments were made except to a holder of 10 lakh shares who could not be traced. இவன் என்ன சொல்றான்னா சொல்லம், இதெல்லாம் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் போடுன்னு தான் சொல்றான். இல்ல என்ன சொல்றான்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் காஸ்டிங் ருபீஸ் 40 lakhs were sold for 32 lakhsனா 40 லட்சம் வர்த்துறா 32 லட்சத்துக்கு விற்கலாம். ப்ராஃபிட்டா லாஸா செல்லமா? எவ்வளோ லாஸ்? ஆ, அதை போட்டு
8 lakhs loss. Bank P&L fixed asset 8 lakhs loss. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஒரு என்ட்ரியா நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? 8 lakhs rupees வந்து லாஸ். இது ஓகே ரைட். அடுத்தது என்னடா சொல்லணும்? அசம்பிளா ஃபர்ஸ்ட் ஃபெப்ல வந்து issued sufficient number of equity shares at pass was to finance redemption. பாருங்க, இவன் பாருங்க, sufficient number of equity shares ரிசர்வ் கஜானால 10 லட்சம் கண்டிப்பா இருக்கணும், டச் பண்ணக்கூடாதுன்ட்டானா. அப்ப 10 லட்சத்துக்கு மேல நம்ம எவ்வளவு ரெடீம் பண்ணோம் உனக்கு? 100 100 லேக்ஸ். 10 லட்சம் மினிமம் இருக்கணும்ட்டான். ரிசர்வ்ஸ்ல எவ்வளவு இருக்கு ஆல்ரெடி? 30 லட்சம் இருக்கு. ஆனா ரிசர்வ்ஸ்ல இங்க 10 லட்சம் ஆல்ரெடி இருக்கணும்ட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல நான் வந்து ரிசர்வ்ஸ்ல இருந்து ஒரு 20 லட்சம் எடுக்கிறேன், பிஎன்எல்ல இருந்து 15 லட்சம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு தோராயமா சொல்றேன். 35 லட்சம், 100 லட்சம் மைனஸ் 35 லட்சம், 65 லட்சமாவது நான் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து, இன்னொரு செட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்குமா? அதுதான் இதுக்கு மீனிங். புரியுதா? ஜெனரல் ரிசர்வ் 10 லட்சம் மினிமம் மெயின்டைன் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்துக்கோ அப்படின்றான். All the payments were made except a holder of 10,000 shares who could not be traced. எல்லா பேமெண்ட்ஸையும் ஒரு 10,000 ஷேர்ஸ் எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஆனா 10,000 ஷேர்ஸ் மட்டும் ஹோல்டர் மட்டும் பேமெண்ட்ஸ் பண்ணல அப்படின்றாங்க. போனஸ் வந்து 1:10 ரேஷியோல இது பண்றாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த இதுல வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் விற்கிறாங்க லாஸ்ல, ரிடம்ஷனும் நடக்கிறது, போனஸ் இஷ்யூவும் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது. கரெக்டா கண்ணா? இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ மொத்தமா எனக்கு எவ்வளோ redeemable preference shares வந்து டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு? 1 lakh. அதுல 20,000 கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். அப்படின்னா என்னடா அர்த்தம்? பார்ட்லி பேடப்பா? கரெக்டா? பார்ட்லி பேடப் தானடா. 100 lakhs, அப்புறம் 20,000, 20,000 இன்டூ 100 போச்சுன்னா 20 lakhs, அப்புறம் இங்க ஒரு 80 lakhs. அது தவிர ப்ரீமியம் ரிடம்ஷன் வேற அதுல. அது எவ்வளோ? 80,000ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீமியம்?
செல்லம், இது பிரீமியத்துலயா கொடுத்துருக்காங்க இந்த சம்ம? Issued sufficiently premium balance. இதை நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா. பிரீமியத்தில் இருக்கிற மாதிரியே இல்லை எனக்கு. Okay. Hundred consonants 20,000, so 80. Premium on redemption. Premium on redemption கொடுக்கவே இல்லை சம்லா. உங்க புக்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களாடா? சரி செல்லம்மா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா. சரியா? டவுட்டா இருக்கு. மற்றபடி பிரீமியம் ஆன் redemption இருந்ததுன்னா எப்படி பண்ணணுமோ பண்ணலாம். மற்றபடி இது சிம்பிள் சம் தான். மற்றதெல்லாம் சிம்பிள்ரா. ஓகே, இப்போ ப்ரீமியம்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க சொல்கிற 20%னா 96 ஃபண்ட் ரெக்யர்மெண்ட். கரெக்டா? என்னோட ஃபண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து 96 தேவை. இதில் ரெக்யர்மெண்ட்டு பிஎன்எல்லேருந்து நான் 6 எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து இங்கே 20 எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா இங்கே 30 ஒன்று 10 நானும் பிஎன்எல்லேருந்து 6. ஏன்னா ஒன்று வந்து ஷேர் ப்ரீமியம் போயிடும், செக்யூரிட்டி ப்ரீமியம். ரிமைனிங் இந்த 60 இருக்குல்ல சொல்லமா, இதுதான் நான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண போகிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? 60 தான் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இந்த நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு தான் அவன் வந்து இந்த என்ட்ரி கொடுத்துருக்காங்க. Bank to equity share capital account debit to 60. Deemed preferred share capital premium redemption to 80, 60, 96. See, ஒருவேளை இந்த சம் ப்ரீமியம் வந்து சும்மா ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாமே, 20% அசம்ஷன் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுவோன்றது மாதிரி போடலாமா? அப்போ பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் ரிசர்வ்ல 20 எடுத்துட்டோம். பிஎன்எல்ல வந்து எப்படி இருந்தது? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி 15 இருக்கு. அந்த 15ல லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் கெட்டு போயிடுமா? ரிடம்ஷனுக்கு ஒரு 1 எடுத்துட்டு 6 இருக்குமா? 6 மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு? இந்த பிஎன்எல் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிஸ்க். புரிஞ்சுதா செல்லம்? இது புரியுதாடா? இல்ல உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணா. திருப்பி பேசுங்க. அந்த 1 வந்து இதுரா, பிஎன்எல்லோட 1 வந்து
ப்ரீமியம் ரிடம்ஷனில் வந்து ப்ரீமியம் ரிடம்ஷன் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ப்ரீமியமில் எடுத்துகிட்டு போவோமா 15 போயிடுமா, இன்னும் 1 வேணும் இல்லை 16க்கு, அதை இந்த பிஎன்எல் 1லேருந்து எடுத்துக்கிறோம். புரியுதா? 16 15 ஃப்ரம் செக்யூரிட்டி ப்ரீமியம், 1 ஃப்ரம் பிஎன்எல். அப்போ 1 போச்சுன்னா 7ல் 1 போச்சுன்னா 6 வந்துடுமா பிஎன்எல்ல. அப்போ ரிமைனிங் இருக்கிற நாமினல் வேல்யூ 80 எங்கே எடுத்துக்கலாம்? பிஎன்எல் ரிமைனிங் 6, ஜென்ரல் ரிசர்வ் 20, பேலன்ஸாக நான் இஷ்யூ பண்ண போகிறேன், ஒருத்தங்கிட்ட வாங்க போகிறேன். அதுதான் இந்த 60. புரியுதா? பாருங்க கண்ணா, இப்போ இந்த 60 இருக்கா, இது நியூ இஷ்யூ பண்ண போகிறோம். பிஎன்எல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? லாஸ் 8 போக, ரிடம்ஷன் 1 போக 6 இருக்கும். அதுதான் வந்து நான் வந்து என்னோட கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வரைக்கும் புரியுதா? இப்போ பாருங்க கண்ணா, இப்போ அதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் பாருங்க. பேங்க் பிஎன்எல் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 32,840. பேங்க் டு equity ஷேர் அந்த 60 நியூ ஷேர்ஸ். redeemable preference share premium redemption இதெல்லாம் சேர்த்து 80,1696. ஜென்ரல் ரிசர்வ் கேபிட்டல் redemption ரிசர்வ்ல 2626. செக்யூரிட்டி பிரீமியம் ஓடது 15,116. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டோம் 84 to 84. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் redemptionோட கான்செப்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. சீக்வன்ஸ் சொல்லுமா, இது பாருங்க. எவ்வளோ ரீபே பண்ணோம்? 80,000 16,000. எங்கேருந்து எடுக்க போகிறேன்? ஜென்ரல் ரிசர்வ் 20லேருந்து எடுத்துக்க போகிறேன். பிஎன்எல் 6,000 ரூபாய் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் பிஎன்எல்ல வந்து இந்த லாஸ் 2,000 ரூபாய் போயிடும், கரெக்டா? அப்புறம் ஜென்ரல் ரிசர்வ்ல வந்து ரெவென்யூ ரிசர்வ் டு கேபிட்டல் ரிசர்வ் 2 lakhs. பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 6,000. ஸோ செக்யூரிட்டி பிஎன்எல்ல வந்து ஒரு 15 lakhs, 15,000 lakhs ஆடாது, சாரி lakhs. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இது வந்து 32,000 8,000 இது அது வந்துடும். ஓகே, அந்த என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து பண்ணுறது 80,000. ஜேர்னல் என்ட்ரி எங்கேயும் மாறி இருக்குடாங்கண்ணா, அதை மட்டும் செக் பண்ணிக்கிறீங்களா? ப்ரீமியம் ரெடம்ஷன் வந்து டெபிட்ல வரும். ஸோ இது 80,000 என்னமா? புரியல, காரணம் இல்லை, கச்சு கற்றுக்க சொல்லுங்க. கேட்கல. புக்கில் தப்பா, தேர்ட் என்ட்ரி தப்பா இருக்குன்றீங்களா? இல்லை, புக்கில் தேர்ட் என்ட்ரி கரெக்டாக தான்டா இருக்கு. டியூ என்ட்ரி
ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம் அடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. நான் அப்டேட் பண்ணிக்கலாம், இங்கே தப்பா இருந்ததுன்னா மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அது போட்டோமா. அப்புறம் இப்போ ரிசர்வ்ஸ்லேருந்து ரிசர்வ்லேருந்து 20,000 எடுத்துக்கிறேன். பிஎன்எல்லேருந்து 6,000, 26,000 அது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து ஒரு 15,000, அப்புறம் பிஎன்எல்லேருந்து ஒரு 1,000 போச்சுன்னா 60. இப்படி போடுறேன்டா 18, 16, 96. ஓகே. அப்புறம் அதே மாதிரி 26, 26 இது வெறும் 60, இது 60, இது 15, 1, 16. ஸோ இதுலேருந்து வரது ரிசல்ட்டிங் ஃபிகர் வந்து மொத்தமாக எவ்வளோ நான் இது பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒரு 80, அப்புறம் வந்து ஆக்சுவல் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 80, மொத்தமாக 80, 96. போனஸ் இஷ்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போனஸ் இஷ்யூ வந்து 1:10 ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க செல்லம். அந்த கால்குலேஷன் வேற. 1:10 ரேஷியோலடா 10 ஷேருக்கு ஒரு ஷேர்னா 10 லட்சம் ஷேர் இருக்குல்ல, இங்கே 10 லட்சம் ஷேருக்கு எவ்வளோ, 10 lakhs கரெக்டா. அப்போ 80லேருந்து ஆக்சுவல் பேமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, 80,000 பண்ண வேண்டியிருக்கு. அதில் இந்த 10 lakhs நான் மைனஸ் பண்ணேன்னா 70 lakhs ஆக்சுவல் பேமெண்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்புறம் கனமா நான் இதை ஐ வில் கெட் பேக் டு யூங்க. எனக்கு இது 10,000 shares who could not be tracedன்றாங்க. ஸோ 10,000க்குன்னா நான் இது மட்டும் செக் பண்ணுறேன்டா. ஓகே. பட் ஓவராலாக கான்செப்ட் சிம்பிளாக கான்செப்ட் வந்து ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமில் ரெடீம் பண்ணாங்கன்னா பாரில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜென்ரல் ரிசர்வ் பிஎன்எல் அக்கௌண்ட் அதுலேருந்து தான் பண்ணணும்.
அப்படியும் ஜென்ரல் ரிசர்வ்க்கு ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சாங்கனாக்கா இப்போ வந்து ஜென்ரல் ரிசர்வ் பிஎன்எல் அக்கௌண்ட் அப்புறம் வந்து ரிமைனிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். ப்ரீமியம்க்கு வந்து எப்பவுமே செக்யூரிட்டி ப்ரீமியம் அண்ட் பிஎன்எல் இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜி லிமிடெட். சிலமா இது படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். என்னெல்லாம் புரியுது, எப்படி நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க. புரியுதா செல்லமா செம்ம.
சம் புரியுதாடா? எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இதுவாடா? Raise necessary bank loan to provide funds for redemption and have 15,000. See, bank loan நீ raise பண்ணோம். ஆனா 15,000 மட்டும் அதுல பேலன்ஸ் வச்சுக்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ரிமைனிங் அமௌண்ட். அதாவது அது எப்படின்னா, so ஜெனரல் ரிசர்வ் பிஎன்எல் எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ்ல 10,000 ரூபாய் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? 10,000 ரூபாய் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து 4,000 ரூபாய்க்கு வந்து அட்மிட் கிளைம் ஆஃப் 4,000 ஃபார் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. ஸோ 10,000 ரூபாயில் 4,000 ரூபாய் போச்சுன்னா 6,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டுலேருந்து அதுக்கு எதுவும் சொல்லலை, அதுக்கு அப்படியே 12,000 ரூபாய். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எதாவது சொல்லியிருக்காங்களா? 100 ரெஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓகே குட் நாட் பி ட்ரேஸ்டு. ஓகே, இது சொல்லியிருக்காங்க. ரிடம்ஷன் வந்து 10%ல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 10% ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளோ? 10,000 ரூபாய். ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியமில் 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் செட் பண்ணிட்டாங்க. இது ஓகே, இது ஓகே. இது பேங்க் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இது ஓகே. 10,000 16,000. ஒரு நிமிஷம்டா. 10,000 plus 6,000 plus 12,000. ஆ இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து 40,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கோம் சொல்லலாம். ஓகே, ஃபுல்லாக எடுத்துட்டோம். என்ன, ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். அதனால இப்போ இந்த ரிமைனிங் 60,000 ரூபாய், சி இட் இஸ் லைக் திஸ் கண்ணா. இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, ரிடம்ஷன் அமௌண்ட் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ? 1,00,000 கரெக்டா? ப்ரீமியத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவை? ஒரு 10,000 ரூபாய். ப்ரீமியத்துக்கு பிரச்சனை இல்லை, ஷேர் ப்ரீமியம் செக்யூரிட்டி ப்ரீமியம் மொத்தமாக இருக்கும், அங்கேருந்து நம்ம எடுத்துட்டுருவோம். யூட்டிலைஸ்ட் out of security premium. என்னமா தோ என்னமோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆமாம், ஈக்விட்டி 40,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இதில் என்னன்னா, எப்பெல்லாம் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு கொடுத்துட்டானாலே டிசைட் டு redeem the preference shares on the following conditions கொடுத்துருக்காங்க.
அப்பனா 10,000 ரூபாய் கண்டிப்பா நம்ம டெவலப்மெண்ட் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கணும். கிளைம் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன். அப்போ ரிமைனிங் ஒர்க்மேன் கிளைம்னா என்ன தெரியுமாடா? 10,000 ரூபாய் ஒர்க்மேன் காம்பன்சேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல யாருக்காவது வந்து ஹெல்த் இஷ்யூஸா இருக்கும், அதனால 4,000 ரூபாய் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ரிமைனிங் 6,000 ரூபாய் இருக்கும். அதில் 6,000 ரூபாய் அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்திருப்போம். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்லேருந்து 20,000 ரூபாய் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா பாருங்க. டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ்ல ஒரு 10,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல ஒரு 40. நான் 10,000த்துல ஒரு 4,000 போச்சுன்னா 6,000 தான் பாக்கி. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டுக்கு ஒன்றும் சொல்லலாம் அவங்க. 12,000. இது மூணு இருக்கா? அப்போ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டு ஆல்ரெடி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலமா எவ்வளோ கிடச்சிருச்சு? 40,000 ரூபாய் கிடச்சிருச்சு. இப்போ மிச்சம் 68,000 ரூபாயில 68. ஆமா 68. நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 1,00,000. அதை தவிர டிபெஞ்சர்ஸ் எவ்வளோடா? அவங்க ஒரு 50,000. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 1,00,000. ஐயோ என்ன இவ்வளோ வருது? இதோ விட்டுட்டேனாடா நானு. ஐயோ சாரி, பிஎன்எல் இருக்காங்கல்ல, மறந்துட்டேன். ஆமா டிபெஞ்சர்ஸ் எடுக்க வேண்டாம், சாரி. பிஎன்எல்ல வந்து இப்போ இது மட்டுமே பார்த்தோம்னா 68. நம்மளுக்கு 1 லேக் தானே தேவை. அப்போ 1 லேக்ல ரிமைனிங் 68 நம்ம பிஎன்எல்லேருந்து எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அதான் 1 லேக். அதான் அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் பிஎன்எல். ஸோ 1 லேக் அடிச்சிருச்சு, அவ்வளோதான். இதுதான்டா இந்த என்ட்ரி போட்டிருக்காங்க. This remaining balance profit and loss account balancing figure 60,000. The bank account bank loan தான் 15,000 as balance ன்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா 15,000 as balance. இங்க 25 கொடுத்துருக்காங்க. நான் இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் செல்லம். ஓகே, இது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். இப்போ இப்போ இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? 100 பேருக்கு வந்து பேமெண்ட் போகலன்றாங்க. 100 பேருக்கு பேமெண்ட் போகலன்னா எப்படி? மொத்தமா வந்து ஆம், நம்ம 1 லேக் பீப்புளுக்கு பேமெண்ட் போயிருக்கணும். கரெக்டா? 1 லேக். ஸோ 100 பேருக்கு போகலன்னா டோட்டல் அமௌண்ட் டு பி ரீபேய்டு வந்து 1 லேக். அதில் லெஸ் 100 பேருக்கு பேமெண்ட் டிட் நாட் கோ. அப்போ 100 இன்டூ இது எவ்வளோ ரூபா? 10 ரூபா. சாரி சாரி சாரி, 100 இன்டூ 100 போட்டேன்னா திஸ் மைனஸ் திஸ் எவ்வளோ? 29.
ஏய் ஒரே நிமிஷம்டா. redeemable எவ்வளோடா போச்சாங்க? ஒரே ஒரு patience. ப்ரீமியம் எவ்வளோ இங்க? 10%. ஸோ 10%ஆ? டென் பர்சன்டேஜ் 90,000 தான் வருது எனக்கு. சரி, இந்த பாயிண்ட்டையும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே மார்க் பண்ணுறேன். இது ஒன்று செக் பண்ணோம். பேங்க் லோன் ஒன்று செக் பண்ணோம். பட் ஒன்றும் இல்லை, இதுலேருந்து 100 பேமெண்ட் டிட் நாட் கோ த்ரூன்னா என்னமோ இந்த டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணதாடா? டிபெஞ்சர்ஸ் எதுவும் டச் பண்ண வேணாங்கண்ணா, நோட்டில் போட்டுடலாம். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நாட் யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் redemption ஆஃப் preference shares போட்டுடலாம் நோட்டில். 100 shareholders who could not be traced. 100 shareholdersனா யாரு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா? அப்படி போட்டா 100 into 10 போட்டா 99. சரிடா, அதை நான் செக் பண்ணிடுறேன். பேங்க் லோன் இதுவும் செக் பண்ணி சொல்கிறேன். பட் மற்றபடி ஓவராலாக வியூ புரியுறதாடா? நெக்ஸ்ட்டு சில இல்லஸ்ட்ரேஷன் 44 பாருங்க கண்ணா, உங்களால் போட முடியுமா பாருங்க. ஓடா. டிஃபிகல்ட்டாக இருக்கா பாருங்க. அதே கான்செப்ட் இதே தான் சொல்லுமா? ஹோம்ஒர்க் அப்போ அதே மாதிரி தான் இருக்கா? புரியல.
பேங்க் பேலன்ஸ் வந்து 9000 மினிமம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஆ செல்லுமா, போன சம்பளம் என்ன தெரியுமா இருந்தது? போன சம்பளம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒருவேளை ரிடம்ஷனுக்கு பைசா இல்லைன்னா பேங்க் லோன் வேணா வாங்கிக்கோ. வாங்கிட்டு அந்த பேங்க் லோன்ல மினிமம் 15,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால நம்ம என்ட்ரி வந்து இங்க பெருசா இம்பாக்ட் ஆகல. பேங்க் டு பேங்க் லோன் நம்ம வந்து இங்க 25,000 இல்லை 15,000 தான், நீங்க மாத்திக்கலாம். சரியா செல்லம்? இது பண்ணிருக்காங்க. ஓகேவாடா? இந்த சம்பளம் என்ன சொல்லியிருக்கான்னா, மினிமம் பேங்க் பேலன்ஸ் பேங்க் லோன் வேற பேங்க் பேலன்ஸ் வேற. நீ மினிமமா பேங்க் பேலன்ஸ் வந்து 9000 எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகேவா? அதுக்கு மேல எந்த விதமான டிரான்சாக்ஷனும் 9000க்கு கிராஸ் பண்ற மாதிரி, மினிமம் 9000 வச்சுக்கோ. 9000 கிராஸ் பண்ற மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் வேணா பண்ணிக்கோ. பேமெண்ட் பண்றதா இருந்தா 9000 வந்து கஜானால வச்சுட்டு இது பண்ணிக்கோ, பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு பே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அது பேங்க் லோன். தேவைன்னா பேங்க் லோன் எடுத்துக்கோ. அந்த பேங்க் லோன் இருக்க பைசாவை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்ப பேங்க் டு பேங்க் லோன் 25,000 ரூபாய், அவங்க 15,000 ரூபாய் தான் வரும். பிரியா, உன் மொபைல் எங்க? உன் மொபைல் எடுத்துக்கோ பிரியா, எனக்கு வேணும். நந்தனாக்கா கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த சார்ஜர். புரியுறதாடா அந்த சம்க்கும் இந்த சம்க்கும்? இப்போ என்ட்ரி புரியுறதா? செக்யூரிட்டி பிரீமியம் என்ட்ரி இதுல 8% கிரெடிட் பண்றாங்க. 2,50,000ல 8% போடுறான். 20,000. ஸோ 2,70,000. இது வந்து நீங்க ப்ரீமியம் வந்து எப்பவுமே செக்யூரிட்டி ப்ரீமியம் தான் பண்ணும். ஸோ செக்யூரிட்டி எவ்வளோ இருக்கு? 15,000 தான் கொடுத்துருக்கான். கரெக்டா? ஆனா இப்போ நீங்க ப்ரீமியத்துல பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியம்ல வந்து இங்க எவ்வளவு வரும்னா, ப்ரீமியம் ஆஃப் இங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து 20,000 ரூபாய்க்கு பண்றோம். செக்யூரிட்டி ப்ரீமியம்ல எனக்கு 15 தான் இருக்கு. ஆ இங்க பாருங்க கண்ணா, இவங்க வந்து they are deciding to sell the investments ல கண்ணா. In selling the investments க்கு என்ன journal entry? Bank account debit what comes in, pre-rental account to investment. இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட வேல்யூ என்ன? 1,20,000 ரூபாயா எவ்வளோ கடை விற்கிறாங்க? யூஸ் த கம்பெனிஸ் ஃபண்ட்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் ருபீஸ் 1 per share. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. 1,08,000 வருது. ஸோ 1,20,000 into ப்ரீமியம் ஆஃப் 1 ரூபாய். அப்பனா வந்து 1%. கரெக்டா? கரெக்டாடா? 1,20,000 into 1%. அப்பனா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,200 into 10 போட்டோம்னா 12,000 கிடைக்கும். பிஎன்எல் அவன் என்ன சொல்றான் பாருங்க. raise the balance by issue of sufficient number of premium, sorry, decided to, in order to pay the preference shareholders, the company decided to sell the investments. அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செல் பண்ணிட்டாங்களா? 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 1,08,000க்கு செல் பண்றாங்க செல்லம். ஸோ 1,20,000 1,08,000 போச்சுன்னா லாஸ் 12,000. இந்த என்ட்ரி புரியுதா? ஓகே. இஷ்யூவிங் தி சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரீமியம் there is a 2,50,000 எங்கேருந்து நம்ம எடுக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும்? 2,50,000க்கு ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் 75,000. கரெக்டாடா?
ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ல 75,000 ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிஎன்எல். ஜெனரல் ரிசர்வ் 75,000 ரூபாய் எடுத்துட்டு பேலன்ஸ் at the rate of each at a premium of rupees 1 per share. So 2,50,000 minus 75,000 போட்டா எவ்வளவு வருது? 1,75,000 வருது. கரெக்டாடா? ம். இப்போ இந்த 1,75,000ல 1,75,000ல இதுல வந்து 2,50,000ல இதை redeem பண்ணோம். இந்த fresh issue of equity shares வந்து balance by issue of sufficient number of equity shares of rupees 10 each at a premium of rupee 1 per share. 75,000 raise the balance. Equity shares தான் first priority பண்ண சொல்லியிருக்காங்க. At a premium of rupees 1 per share. அப்போ 1,20,000 shares. One lakh 20,000 shares. Balance. Decided to sell the investment and use company's fund to raise the balance by issue of sufficient number of shares of rupees 10 each at a premium of rupee 1 per share. Raise the balance by issue of sufficient number of 2,50,000ல இந்த 1,60,000ல இந்த லாஸ் 12,000 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோடா வரும்? 1,60,000ல 1,60,000 1,48,000. அந்த 1,48,000ல amount of to be collected from new issue வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 2,70,000. ஓகே, அது கரெக்டு. அந்த 2,70,000ல அமௌண்ட் பேயபிள் அமௌண்ட் இங்கே கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2,70,000. அப்புறம் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் மினிமம் வந்து 9,000.
issue of sufficient at 12. Okay, raise the balance. கேஷ் உள்ள எவ்வளவு வந்திருக்கு எனக்கு 1,08,000 வந்திருக்கு. ஸோ 2,70,000ல கேஷ் உள்ள வந்திருக்கிறது வந்து 1,08,000. ஓகே, அப்புறம் கேஷ் இன் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து 9,000 மெயின்டைன் பண்ணணும்னா 9,000 மெயின்டைன் பண்ணணும்னா 30,000 எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. மைனஸ் 30,000, ஸோ 1,32,000. இங்கே பாருக்கண்ணா, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு நான் ஒர்க்கிங் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ அது தவிர உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைல்லடா சலம்? ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மொத்தமாக நம்மளுக்கு ரெடீம் பண்ணது வந்து திருப்பி கொடுக்க வேண்டியது வந்து decided to sell the in order to pay off the preference shareholders. கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். கம்பெனி ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸை வந்து பை இஷ்யூ ஆஃப் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each at a premium of ₹1 per share, அதையும் எடுத்துக்கணும். சப்ஜெக்ட் டு லீவிங் அ மினிமம் கேஷ் பேலன்ஸ். ஓகே, கேஷ் பேலன்ஸ் வந்து 39,000 இருக்குடா. லீவிங் அ பேலன்ஸ் ஆஃப் 9,000னா எவ்வளோடா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நம்ம? இல்லை, இந்த கேஷ் பேலன்ஸ் 39,600ல 9,000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னா எவ்வளோ செலவு பண்ணலாம்? இந்த கால்குலேஷன் இப்படி இங்கே பாருங்க. வருமே ஒரு 12 இப்போ நம்ம இதுக்குள்ள எவ்வளவு வருது கஜானாக்குள்ள? 1,20,000 வருதா? கரெக்டா? 1,20,000 இல்லை, சாரி 1,08,000 வருது. இல்லை, கேஷ் பேலன்ஸ் வந்து 1,08,000 வருது. அதை தவிர வந்து எக்ஸிஸ்டிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 39,300. இருங்க, 39,300 எக்ஸிஸ்டிங் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்.
Sale of investments. 1,08,000. கரெக்டாடா? கேஷ் உள்ள வருது. ஓ, இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லம், இது வரவு உள்ள வருது. நம்ம டு பே அவுட் எவ்வளோ? 2,50,000. கரெக்டா? 2,50,000 நம்ம பே அவுட் பண்ணோம். அப்போ இவ்வளோதான் ஃபண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆனா பே அவுட் 2,50,000 பண்ணணும். இந்த 2,50,000 ஜென்ரல் இருந்து நம்ம ஒரு 75,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 75,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். பிஎன்எல்ல என்ன ஆகும்? இந்த டிரான்சாக்ஷனால இந்த 12,000 ரூபாய் கம்மியாயிடும். மினிமம் பேலன்ஸ் 9,000 ரிட்டைன் பண்ணியானோம். அப்போ லெஸ் மினிமம் பேலன்ஸ் 9,000 டு பி ரிட்டைன்ட். இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 1,38,600 வரும். Amount payable in redemption. Reserve to use company by செல்லமா, நான் இதை கன்ஃபார்ம் பண்றேன்டா. இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? இதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். பட் ஓவரால் கான்செப்டை நீங்க டிஸ்டர்ப் ஆயிக்காதீங்க. இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல எது நான் கன்ஃபார்ம் பண்ணோம்? இந்த சம்ல லாஸ்ட் 2 ஜர்னல் என்ட்ரிஸ்ல கரெக்டா? இது ரெண்டுத்துல லாஸ்ட் 2 ஜர்னல் என்ட்ரிஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். என்னமா? பேங்க் லோன். ஆமா. இதுல பேங்க் லோன் கூட நீங்க அமௌண்ட் நான் கன்ஃபார்ம் பண்றேன். 25,000 எப்படி அமௌண்ட்? இது இது இந்த ரெட் கரெக்டா? இந்த ரெட்ல வந்து இதுலயும் இந்த 10,000 ஹோல்டர்ஸ் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகேடா? ரைட். இதை நான் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்றேன் கால்குலேஷன். இதுவும் கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ அடுத்தது என்ன டாபிக்னா டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்னா என்னடா அர்த்தம்? இட் இஸ் a debt, stock or bond where you have a charge on the assets of the company. Debenture holders are called the creditors. கரெக்டா? They are not part of owners of the company. அதன் மூலமாகவும் நம்ம ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணிப்போம். redeemable, irredeemable, secured, unsecured, convertibleலாம் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். redemption ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்றோம் அப்படின்னா, கம்பெனி வந்து they can issue the debentures, அதை ஷேர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஆர் எனி டைம் அதை ரெடீமும் பண்ணிக்கலாம். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண உடனே என்ன பண்ணோம், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடணும்டா. ஓகே?
நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் 500 போட்டுட்டே வரணும். அப்போ தான் மெச்சூரிட்டி டேட்டில் அவருக்கு நான் திருப்பி கொடுக்க முடியும். சரியா? அதே மாதிரி இப்போ டிபெஞ்சர் இது பண்ணோன்னா அதுக்கு நான் ப்ராஸ்பெக்டஸோ இல்லை ஒரு இன்விடேஷன் டு த பப்ளிக்கோ கொடுக்கணும். அதாவது நோ கம்பெனி ஷால் இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் exceeding 500 for the subscription of its debentures or unless the company has before such issue or offer appointed one or more debenture trustees and conditions governing the appointment of such trustees shall be such as may be prescribed. A debenture trustee shall take necessary steps to protect the interest of the debenture holders. Any provision ஒரு trust deedல ஏதாவது ஒரு provision இருக்கு அப்படின்னா for securing the issue of debentures or in any contract with the debenture holders secured by the trustee shall be void. void இருக்கும். voidனா என்னடா அர்த்தம் நந்தனா? அது வந்து லீகலா அப்ளை ஆகாது. கரெக்டா? லீகலா அதை அப்ளை பண்ண முடியாது. அதான் வாய்டுன்றது. அப்போ டிபெஞ்சர் ட்ரஸ்டீடுக்கு அகேன்ஸ்டா எது பண்ணாலுமே அது கம்ப்ளீட்லி செல்லாது. ஸோ அது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு தே பிகம் லயபிள் அப்படின்றாங்க. A company shall pay the interest and redeem the debentures in accordance with the terms and conditions. சப்போஸ் ரிடீம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அந்த மெச்சூரிட்டி டேட்டோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்கன்னா இட் வில் கோ டு த ட்ரிபியூனல். ட்ரிபியூனல் என்ன சொல்கிறதோ அது பேஸ் பண்ணி தே ஹாவ் டு அக்னாலேஜ் இட். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மே ப்ரிஸ்கிரைப் த ப்ரொசீஜர் ஃபார் செக்யூரிங் தி இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர் ட்ரஸ்டீடு எப்படி பண்ணுறது, அதோட காப்பீஸ் ஆஃப் தி இது பண்ணுறது எப்படி பண்ணுறது, எவ்வளோ டிபெஞ்சர் ரிசர்வ் ரிடம்ஷன் ரிசர்வ்ல நம்ம எவ்வளோ போடணும் எல்லாத்தையும் க்ளீனாக கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இன் அடிஷன் டு தி செபி ஆல்சோ இன்டர்வென் அண்ட் கிவ் கைடன்ஸ் ஃபார் தி டெட் செக்யூரிட்டிஸ். ஸோ இது எல்லாமே தியரி பார்ட். இப்போ டிபெஞ்சருக்கு நான் எப்படி பண்ண போறேன்னா சாதாரணமாடா ஒரு இஷ்யூ ஆஃப் ஷேர் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான் டிபெஞ்சர் இருக்கும். பேங்க் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன், டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு பேங்க். அலாட்மெண்ட் பண்ணும்போது அங்கே எப்படி பண்ணுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டி ப்ரீமியம்னா டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம்ல அதே மாதிரி டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டிஸ்கவுண்ட்னா டெபிட், கிரெடிட் வந்து செக்யூரிட்டி. நான் வந்து அப்ளிகேஷன் மணி அதே மாதிரி ஃபண்ட் ரீஃபண்டடு ட்ரான்ஸ்ஃபரிங் டு அது டிபெஞ்சர் மணி அலாட்மெண்ட் டியூ, டிபெஞ்சர் மணி ரிசீவ்டு, கால் மணி அதே மாதிரி ஷேருக்கு எப்படி இருக்கோ அதே ரெப்ளிகா இங்கேயும் இருக்கு. சரியா கண்ணா? ஆஃபர்ஸ் ஷேர்ஸோட ஸ்டெப்ஸ் எல்லாம் தரவாடா? ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? ஸோ அதே மாதிரி கால் மணி ரிசீவ் தான் அங்கே என்ன ரெப்ளிகாவோ அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல வந்து ப்ரீமியம் இருந்தால் அதுவும் செக்யூரிட்டி ப்ரீமியம்ல இதுவாகும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். ஓகேவா கண்ணா? இதுதான் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல தான் டிஸ்கவுண்ட் இருந்தால் அதை வந்து அமௌண்டைஸ் பண்ணிடுவாங்க. அமௌண்டைஸ்ட் ஓவர் த இயர் வந்து எங்கே காமிப்பாங்கன்னா டிப்ரிசியேஷன் அமௌண்டைசேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பீரியட்ல காமிப்பாங்க. அமௌண்டைசேஷன் 12 is amortized over the next 12 months is included in current asset while that portion that will not be amortized will be shown. See ரெண்டா பிரியும் கண்ணா. நான் கரண்ட் அசட்டா ஒன்று, கரண்ட் அசட்டா ஒன்று. எதை நான் வந்து அமார்டைஸ் பண்ணுறேனோ அதை கரண்ட் அசட்லையும், எதை அமார்டைஸ் பண்ணலையோ அதை நான் கரண்ட் அசட்லையும் காமிக்கிறோம். இப்போ இந்த சம் பாருங்க, பி லிமிடெட் இஷ்யூட் 50,000 8% டிபெஞ்சர்ஸ் ப்ரீமியம்ல. இப்போ இதை வந்து இங்கே டிபெஞ்சர்ஸ்க்கு பதிலாக ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க கண்ணா. எப்படி போடுவீங்க இந்த சம்மா? அவ்வளோதான், அப்படிதான் போடணும். இப்போ 8% அது ஷேர்ஸ் இவ்வளோ இருக்குன்னா என்ன பண்ணுவோம் இஷ்யூக்கு? பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். கரெக்டா? இப்போ ரிசீவ் ஃபார் ஆல் அலாங் வித் அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி எல்லாமே டியூ டேட் இருக்கு. Pass necessary journal entries to record the issue of debentures. What will be the entries if the entire amount is received on application? இப்போ 80,000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 80,000மே கிடச்சிடுது, பிரச்சனை இல்லை. இது ஓவர் அலாட்மெண்ட்டும் இல்லை, அண்டர் அலாட்மெண்ட்டும் கிடையாது. பேங்க் அப்ளிகேஷன் 50,000 into 30 15,000. டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு டிபெஞ்சர்ஸ் 15 lakhs.
ஓகே மேடம். அப்புறம் அலாட்மெண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றான்? பிரீமியத்தில் அலாட் பண்ணியிருக்காங்க 20 ரூபா. அப்போ 20 ரூபா தான் அலாட்மெண்ட்டு. ஸோ 50,000 இன்டூ 20 10 லட்சம், இன்னொன்று 10 லட்சம். ஸோ நான் இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க் இல்லஸ்ட்ரேஷன் 45 மட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் ஹோம்ஒர்க் ஓகேவா? ஷேருக்கு பண்ணிடணும் இல்லடா, பேசிக் அதே மாதிரி இருக்கும். சரியாக்கா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த 2 கேட்டகரி மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதர்வைஸ் என்னெல்லாம் ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ பேருக்கு அமௌண்ட் வந்து கால்டப்பா இதுவா? ஃபுல்லி கால்டப்னா என்ட்ரி கிடையாது. பார்ட்லி கால்டப்னா யூ வில் ஹாவ் டு பாஸ் ஜர்னல் என்ட்ரி டு மேக் இட் ஃபுல்லி கால்டப். அப்புறம் எவ்வளோ நான் ரிடீம் பண்ண போகிறேன், ப்ரீமியமில் ரெடி பண்ணாரு. நார்மலாக ரிடம்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஜென்ரல் ரிசர்வ் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பண்ணி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிஸ்க்கு அது ஈக்குவல் அமௌண்ட்டை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணோம். ஒருவேளை ப்ரீமியம் அப்ளான்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்து பண்ணியானோம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கு. கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இந்த பர்டிகுலர் சம்மில் இந்த 10,000 ஷேர்ஸ்க்கு வந்து எப்படி அவங்க எஃபெக்ட் கொடுக்குறாங்க, நம்பர் 1. இந்த பேங்க் லோனுக்கு இதுக்கு மட்டும் ஜர்னல் என்ட்ரி, மற்றது எல்லாமே ஓகே தான் கச்சனம். ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் சொல்லணும். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட கால்குலேஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த சம்மில் ஏதாவது ஒரு ஸ்மாலர் டைப்போ எரர் இருக்கா அது மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி யூஆர் குட் டு கோ பண்ணுமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரியா? லீவிங் த ரெஸ்ட் ஆஃப் தி ஜர்னல் என்ட்ரிஸ் யூ கேன் வெரி வெல் ப்ரொசீட். ஓகே. ஸோ 45 ஹோம்ஒர்க்கு 40 என்னமோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த பாட்டா? நான் செக் பண்றேங்கண்ணா. எனக்கு இந்த சம்லேயே 4-5 டவுன் ஒரு டிஃப்ரென்சஸ் தான் நான் ஃபீல் பண்றேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. சரி, இவங்க வெறும்னா ரிடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதனால இந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. ஹவவர் redeemable preference shares பத்தி அவங்க எதுவும் சொல்லல. But then I will just check on this sum. Sure, I will do it. இந்த சம்மை தவிர மற்றதெல்லாம் நீங்க போடலாம் கண்ணா. அந்த குட்டி 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 அந்த நியூவன்சஸ் தவிர மற்றதெல்லாம் குட் டு கோ. ஓகே. ஸோ டிபென்ச்சர்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. டிபென்ச்சர்ஸோட ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 45 வரைக்கும் யூ ஆர் குட் டு கோ. பட் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் 44 கூட ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் நீங்கள் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அமௌண்ட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரியா? ஓகே ரைட்டு. ஸோ டிபென்ச்சர்ஸோட இஷ்யூ வந்து ரொம்ப ஈஸி. ரிடெம்ஷனில் மட்டும்தான் சில கொஞ்சம் விஷயங்கள் வந்து நான் கன்வே பண்ணணும். எப்படி ரிசர்வ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், லா என்ன சொல்றது, செபி என்ன சொல்றாங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரு 2 hours ஆகும். அந்த செஷன் வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு மார்னிங்கே வச்சுக்கலாம். நான் டைமிங் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் பார்ட் மாடியூல் 1 அண்ட் ஆஸ் வெல் 50% ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரியா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிருங்க ஹோம்ஒர்க்கு.